அமெரிக்காவில் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்கிறனால அங்கிருந்து வெளி நாடுகளுக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வளர்ந்த பொருளாதாரம், உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் அது. அங்கே இந்த இப்போ இங்கே பண்ணுற வேலைகள், மெக்சிகோவில் பண்ணுற வேலைகள், வியட்நாமில் பண்ணுறது, அது அமெரிக்காவில் பண்ணுறதுனா ஒரு 2-3 மடங்கு அதிகமாகும். அதனால் எங்கே தண்ணி எப்படி ஒரு தாழ்வான நிலையை நோக்கி போகிறதோ அது மாதிரி ஒரு உலக சந்தையில் குளோபலைசேஷனுக்கு பிறகு எங்கே மலிவாக ஒரு பொருளை தயார் செய்ய முடியுமோ அதை நோக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் நகர்கின்றன. அதுதான் குளோபலைசேஷன். பட் நீங்கள் ஒரு லட்சம் ஆப்பிள் ஃபோனை அசம்பிள் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காசை அவர்கள் ஒரே ஒரு போயிங் செய்து விட முடியும். அந்த தொழில்நுட்பத்தினுடைய உயர்வு அமெரிக்கர்களிடம் இருக்கிறது. கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தானியங்கி கார்கள், டிரைவர் இல்லாத கார்கள், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பல அமெரிக்க தெருக்களில் என்று வந்துவிட்டது. அதனால் அவர் அப்படி நினைக்கக்கூடாது. இந்த ஆப்பிள் வேலையை திருப்பி அமெரிக்காவில் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர் எண்ணுவது பொருளாதாரத்தினுடைய அடிநிலையில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர, பொருளாதாரத்தினுடைய உச்சத்தை தொட்ட தொழில்நுட்பத்தினுடைய உயர்வை, அதனுடைய உச்சியை தொட்டுவிட்ட அமெரிக்கா மாதிரி நாட்களில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அடிப்படை வேலைகள், அடிப்படை பணிகள், பெரிய ஸ்கில் தேவையில்லாத வேலைகள் மீண்டும் அங்கு இடம்பெயர வேண்டும் என்று அவருடைய எண்ணம். அது பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் தரலாம், ஆனால் அது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிடும் என்பது என்ன மாதிரியான ஆட்களுடைய எண்ணம்.